அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழ வேண்டுமென்று எனக்கும் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது நபி வழி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தொழுகையை பற்றி தான். தொழுகையை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் கொஞ்சம் குறைச்சல் இருந்துச்சு. அதனுடைய தொடர்ச்சியை இப்போ பார்ப்போம். இந்த கூலிக்காரர் தொலை ஆரம்பிக்கிறாரு. அப்போ அல்ஹம்து சூரா ஓதுறாரு. அடுத்த சூறா அவருக்கு நினைவுக்கு வரல. அப்போ அந்த கொலைகாரன் பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு சீக்கிரமாக தொழுங்க, சீக்கிரமாக தொழு அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறான். அப்போ அவருக்கு பதட்டத்தில் தன்னை அறியாமலேயே கூலிக்காரர் இந்த ஒரு ஆயத்தை ஓதுறாரு. அம்மை யுஜீபுல் முல்தர்ர இதா தஆஹு வ யக்ஸிஃபிஸ் ஸூஅ அப்படிங்கிற இந்த ஆயத்தை ஓதுறாங்க. அதுக்கோட பொருள் என்ன அப்படின்னு சொன்னால், திக்கற்றவர் அவனை அழைக்கும் பொழுது பதில் தருபவனும் அவரது துன்பத்தை நீக்குபவனும் யார் அப்படிங்கிற ஆயத்து. இதை ஓதிக்கிட்டே அவர் அழுதுகிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு குதிரை வீரர் அங்கே வர்றாரு. அவர் தலையில் அப்படியே கண்ணை பறிக்கக்கூடிய பளிச்சிடும் இரும்பு தொப்பி போட்டிருக்காரு. அவர் கையில் வச்சுருந்த ஒரு ஈட்டியால் அந்த கொடியவனை குத்தி கொலை செஞ்சிடுறாங்க. அந்த ஆள் இறந்து விழுந்த உடனே அப்படியே தீப்பிடிச்சு அவன் கொழுந்து விட்டு எரிஞ்சிருது. உடனே கூலிக்காரர் அப்படியே சஜிதாவில் விழுந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் உடனே தொழுது முடித்ததுக்கப்புறம் அந்த குதிரை வீரர்கிட்ட போய் நீங்கள் யார் அப்படிங்கிறத அல்லாஹ்க்காக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த குதிரை வீரர் சொல்கிறாரு, திக்கற்றவங்க அழைக்கும்போது உதவி செய்பவனோட அடிமை நான். இப்போ நீ பயம் இல்லாமல் எங்கே வேணாலும் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அல்லாஹுடைய அடிமை அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அப்போ உண்மையில் தொழுகை இவ்வளோ பெரிய அருட்கொடையாக தாங்க இருக்குது. இதில் அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்கிது. உலக துன்பங்கள்லேருந்து மீள்றதுக்கும் இது காரணமாக அமையுது. மேலும் மன அமைதியும் இதில் கிடைக்கிது. இன்னும் தொழுகையை பேணி தொழுதுட்டு வர்றவங்களுக்கு அல்லாஹ் தஆலா 5 விதமான உபகாரங்களை செய்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, ஒன்று அவருடைய உணவு நெருக்கடி நீக்கப்படும். ரெண்டாவது கபருடைய வேதனை அகற்றப்படும். மூணாவது கியாமத்து நாளில் அவருடைய வலது கையில் அகமால் நாமா செயலேடை கொடுக்கப்படும். நாலாவது சிராத்துல் முஸ்தகிம் பாலத்தை அவங்க மின்னல் வேகத்தில் நுழைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஐந்தாவது அவர் விசாரணை இல்லாமலேயே சொர்க்கத்தில் நுழைவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதை விட என்னங்க நம்மளுக்கு வேறு தேவை? இங்கே இந்த உலகத்தில் நம்மளுக்கு உணவு நெருக்கடியை நீக்கப்படுதுன்னு சொன்னால் நம்ம தொழுகையை விடுறதே இந்த உணவு விஷயத்துக்காக தான் நம்ம தொழுகையை விடுறோம். ஆனால் இந்த நம்ம தொழுகையை தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட கேட்கும்போது அல்லாஹ் நம்மளுடைய வியாபாரத்தில் பரக்கத்து செய்கிறான், நம்மளுடைய வேலைகளில் பரக்கத்து செய்கிறான். அந்த நெருக்கடியே நீக்கப்பட்டுறதுன்னு சொல்கிறாங்க. இது அல்லாஹ் தஆலாவே நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குறுதி. அப்போ அல்லாஹ்வை எப்படி நம்ம எந்த அளவுக்கு நம்ம தொழுகணும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதே மாதிரி தொழுகையை நம்ம அசட்டை செஞ்சோம்னா அவங்களுக்கு 15 தண்டனை இருக்குதுங்க. அந்த மாதிரி நம்ம அந்த தண்டனையிலலாம் மாட்டிக்காமல் அல்லாஹ் தஆலாட்ட பாதுகாப்பு கேட்கணும். ஒன்றாவது உணவு நெருக்கடி நீக்கப்படுதுன்னா, ரெண்டாவது கபருடைய வேதனையே அகற்றப்படுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம முதல்ல நம்ம மவுத்தாயிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம முதல்ல போகிற இடம் எது அப்படின்னு சொன்னால் கபரு தாங்க. அந்த கபரில் போய் நம்ம பதில் சொல்லாமல் அந்த கபருடைய வேதனையே நம்மளுக்கு அகற்றப்படுதுன்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்கும் உதவி செய்வானாக. கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. தொழுகையை பேணுதலாக தொழுகக்கூடிய பாக்கியத்தையும் தருவானாக. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.